வளர்ப்பதற்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். ஆனால் இந்த தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் குழி தோண்டி புதைப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு பாஜக அரசு. அதை எதிர்த்துதான் நாம் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் செய்தித்தாள்களிலும் செய்திகளிலும் பார்த்துக் கொண்டு ஏதோ அவர்கள் இப்போதுதான் இந்த இந்தியை திணிக்கிறார்கள், நாம் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்வீர்கள். ஆனால் இல்லை. கிட்டத்தட்ட 80 வருடங்களுக்கு முன்பு 1938ஆம் ஆண்டே திணிக்கப்பட்டது இந்த ஹிந்தி. அதாவது ராஜாஜி அப்படிங்கிறவரு முதலமைச்சராக பதவியேற்கிறார். அந்த 1938ஆம் காலங்களில் எல்லாம் சட்டமன்ற தொகுதிகள் கிடையாது. சென்னை மாகாணம் என்ற இடத்திற்கு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்ற உடனே அவர் கொண்டு வந்த ஒரு விஷயம் கட்டாய ஹிந்தி என்பது. அதற்கு எதிராக மக்கள் எல்லாம் போராடுகிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் போராடுகிறார். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் காஞ்சிபுரத்தில் 1938ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. அதில் தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார், பார்ப்பனியத்திற்கு நிரந்தர அடிமைகளாக ஆக்கவே இந்தியை திணிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதைதான் இன்றும் செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. பிறகு இரண்டாவது போராட்டம் வழிநடை போராட்டம். 1938ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருச்சியிலிருந்து சென்னைக்கு 100 பேர் கொண்ட படை பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களை தலைமையாக கொண்டு 42 நாட்கள் நடந்து சென்னைக்கு வந்தடைகிறது. அந்த மாபெரும் படையை வரவேற்று தந்தை பெரியார் அவர்கள் கடற்கரையில் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்தில் பேசினார்கள். அப்போது பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் புரட்சி கவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட இந்தி எதிர்ப்புக்கு எதிரான ஒரு பாடலை பாடினார். அந்த பாடலை நான் எடுத்து பார்த்தேன். எப்போது பாடப்பட்டது? 1938இல் பாடப்பட்ட பாடல் அது. ஆனால் நான் பார்த்தேன், அன்றைக்கு இருந்த பிரச்சனைக்கும் சூழ்நிலைக்கும் பொருத்தமாக இருந்த பாடல் 2025இல் இன்றைய பிரச்சனைக்கும் சரியாக இருக்கிறது. அதனை நான் உங்கள் முன் வாசிக்க ஆசைப்படுகிறேன். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே. செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். எப்பக்கம் வந்து புகுந்திடும், எப்பக்கம் வந்து புகுந்திடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும். அற்பம் என்போம் அந்த இந்திதனை, அதன் ஆதிக்க தன்னை புகைத்திடுவோம். நம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடும் தமிழ்தாய் தனையே, உயிர் உடலை விட்டு நீங்கும் வரை. அப்படின்னு இந்த பாடல் மிக நீண்டது. நான் சில வரிகளை மற்றும் உங்கள் முன் வாசிப்பேன். இப்படி அன்றைக்கு எழுதிய பாடல் இன்றைக்கு பொருந்துகிறது என்று சொன்னால் நம்முடைய தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த 1938ஆம் ஆண்டு போராடி தந்தை பெரியார் அவர்கள் சிறை செல்கிறார். அப்போது அந்த சிறையிலேயே இறந்து போகிறார்கள் நடராசன் அவர்களும் தாளமுத்து அவர்களும். நடராசன் அவர்கள் மொழிப்போருக்கு எதிராக போராடி சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். நிறைய நாட்கள் அங்கே வாழ்கிறார். கொஞ்ச நாள் போனால் அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாம போகுது. இறக்கக்கூடிய தொழுவாய்க்கு அவர் செல்கிறார். ராஜாஜிக்கு கீழிருந்த அரசாங்கம் அவரிடம் சொல்கிறது, ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடு. என்ன? ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடு, உன்னை விடுவித்து விடுகிறேன் என்று சொன்னது. ஆனால் அவர் சொன்னார், இந்தி எதிர்ப்புக்காக போராடி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி தமிழ் தாய்க்காக சிறைச்சாலையிலேயே உயிரை விட்டவர் நடராசன் அவர்கள். தாளமுத்து அவர்களும் அப்படித்தான் சிறைச்சாலையிலேயே உயிரை விட்டார்கள். மிகுதியாக சொல்ல போனால் கீழப்பழூர் சின்னசாமி என்ற ஒருவர் இப்படித்தான் இந்திக்கு எதிராக போராடி தன் மீது தீ வைத்துக் கொண்டார். தீ உடலெல்லாம் பரவும் போது அம்மா என்றோ அப்பா என்றோ கடவுள் என்றோ கத்தவில்லை, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று கத்திக்கொண்டு தமிழ் மொழிக்காக தன்னை உயிரை விட்டவர் கீழப்பழூர் சின்னசாமி அவர்கள். இன்றைக்கு இத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை எதிர்த்து முதல் மொழி போர், இரண்டாம் மொழி போர் மாநிலங்களில் இருந்த முதலமைச்சர்களால் வந்தது.
மொழி போர் மத்திய அரசால் இந்தி திணிப்பு ஏற்பட்டது. அதுதான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது இன்றைய பாஜகவினர் என்ன நினைக்கிறார்கள்? தமிழ்நாடு முழுவதும் காவி மாநிலமாக மாற வேண்டும், அதுதான் அவர்களுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டு இந்தியை திணிக்கிறார்கள். ஒன்னே ஒண்ணு நீங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும். அவங்க நம்ம மேல இந்தியை திணிக்கிறாங்க. எதற்காக நாங்கள் இந்தியை படிக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கேள்வி எழுப்புகிறது. அதற்கு அறிவு வாய்ந்த பாஜகவினர் 5 விஷயங்களை சொல்கிறார்கள். பாஜகவினை சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்கிறார், என்னவாமா, வடமாநிலத்தவர்கள் நம் நாட்டில் வந்து பானிபூரியை விற்கிறார்களாம். அவர்களிடம் சென்று ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்கன்னு தமிழ்ல கேட்டா அவர்களுக்கு புரியாதாம். அவர்களிடம் பானிபூரியை கேட்பதற்கு நீங்கள் இந்தியை படித்துக் கொள்ளுங்கள் சொல்கிறார். இரண்டாவதாக சொல்கிறார்கள், நீங்க தான் வட மாநிலத்துக்கு எதற்காக வருவீங்க, அப்போ ஆட்டோல பயணம் செய்வீங்க, அந்த ஆட்டோக்காரரிடம் பேசுவதற்கு நீங்கள் இந்தியை படித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. சரிங்க, இதெல்லாம் ஓரளவு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. மூணாவது சொல்கிறார்கள், இதை நான் சொல்லவில்லை, அவர்கள் சொல்கிறார்கள், வட மாநிலத்து ஆளுங்க நம்ம ஊர்ல இருக்க உணவகங்களில் வேலை செய்கிறார்களாம். நாம இந்தியா படிச்சுக்கிட்டு அந்த உணவகத்துல போய் உட்கார்ந்து இந்தியா பேசினா அந்த வடமாநில அக்கா நமக்கு எக்ஸ்ட்ரா கெட்டி சட்னி தருவாங்களாம். எவ்வளவு அறிவு வாய்ந்தவர்கள் பாஜகவினர் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் போகட்டும், அடுத்ததாக ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் அவர்கள் சொல்வது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒருவேளை வடமாநிலத்திற்கு வந்து அங்கு அவர்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு விட்டால் அந்த உட்படுத்தப்பட்ட ஆணை திட்டுவதற்கு நீங்கள் இந்தியை படித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. அப்போது பாஜக ஒத்துக்கொள்கிறதா? பாஜக ஆளும் மாநிலங்களில் பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் நடக்கும் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா? சொல்லுங்கள். ஐந்தாவதாக ஒன்று சொல்கிறார்கள், நீங்களா இருக்கும் போதுதான் உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் நீங்க பார்க்கல, அவங்க இறந்த பின்னையாவது அவங்களுடைய சஷ்டியை கரைக்கிறதுக்கு நீங்க காசிக்கு தானே வருவீங்க, அப்ப பேசுறதுக்கு நீங்க இந்தியை கத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா? இதிலிருந்தே தெரிந்து கொள்ளும் பாஜகவினர் எவ்வளவு அறிவுவாளிகள், அதை எதிர்க்கும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று. இப்படி இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார், 2000 கோடி தான் எனக்கு கொடுக்கணும், 10,000 கோடி கொடுத்தாலும் இதனை ஏற்க மாட்டேன் என்று சொல்கிறார் எங்களுடைய முதலமைச்சர்.